வரைக்கும் நடந்திருக்குது. இப்போ நான் வரும்போது ட்வீட் போட்டு தான் வந்திருக்கிறேன். தினம் நடக்குதுங்க. ஒரு நாள் 2 நாள் நடக்கல. தினந்தோறும் தமிழகத்தில் பாலியல் சீட்டல் நடந்து கொண்டே தான் இருக்குது. சார் இன்னும் தொடங்கல சார். யார் சொல்லியிருக்கிறாங்க? நான் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சி நபர்களையும் பத்திரிகைகள் அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்க. நிறைய கட்சி இருக்குது. அதெல்லாம் இப்படி ஓப்பனாக பேச முடியுமா? எது எது பேசணுமோ அதை தான் பேச முடியும். தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இப்ப கூட மகளிர் மாநாட்டில் பேசிட்டு இருக்காரு. ஆனா நேத்து கூட வந்து சென்னையில வந்து ஒரு குடும்பத்தையே வந்து வெட்டி இன்றைக்கும் நடந்திருக்குது. இப்போ நான் வரும்போது ட்வீட் போட்டு தான் வந்திருக்கிறேன். தினம் நடக்குதுங்க. ஒரு நாள் 2 நாள் நடக்கல. தினந்தோறும் தமிழகத்தில் பாலியல் சீட்டல் நடந்து கொண்டே தான் இருக்குது. இந்த ஆட்சியில் கண்டுகொள்ளவே இல்லை. அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கல. எனக்கு ஸ்டாலின் பேசுறாரு, உங்க பத்திரிகையில் உடனே தானே வருது. அந்த செய்தி வச்சு தான் நாங்கள் சொல்றோம். இன்றைக்கும் நடந்திருக்குதாக செய்தி வந்திருக்குது. செய்தி அடிப்படையில் நான் ட்விட்டரில் நான் போட்டுக்கிறேன். கூட்டணி பலமாயிடுச்சுன்னு உங்க தரப்புல சொல்லப்பட்டாலுமே கூட இது வந்து ஒரு அழுத்தத்தினால சேர்ந்த கூட்டணி அப்படின்னு எதிர்க்கட்சியினர் விமர்சனம் பண்றாங்க. அப்படிதான் ஏங்க கூட்டணி வரலைன்னா கூட்டணி வரலைமாங்க. அப்புறம் 4 மாதத்துக்கு முந்தைய உங்கள் டிவி பத்திரிகையில் என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுட்டு இருக்காரு, யாரும் வரலைங்க. கூட்டணியெல்லாம் வந்தவர்கள் என்ன சொல்கிறீங்க? ஆஹா இது அழுத்தம் கொடுத்து வந்துன்னு சொல்கிறீங்க. இது எல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சிகள் அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டாங்க. ஒன்றும் நடக்காது. தெளிவாக நாங்கள் பேட்டியே கொடுத்துட்டோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வந்து முதற்கூட்டம் தேர்தல் நடைபெற்ற அந்த மதுராந்தகம் கூட்டத்தில் வந்து அழகாக பேசினார். அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள்லாம் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒன்றாக இணைந்து அற்புதமான பேட்டி கொடுத்தோம். உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்குது. சார் அதெல்லாம் எதை எதை பேசணுமோ அதை தான் பேச முடியும். எல்லாவற்றையும் பேச முடியாது. ஒவ்வொரு கட்சியும் எல்லா கட்சியும் முடிவெற்ற பிறகு தான் தொகுதி பங்கெடுப்பாங்க. இன்னும் சில கட்சியோடு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த கட்சிகள்லாம் ஒருங்கிணைத்த பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி எந்தெந்த தொகுதி யாராக இருக்குன்று எவ்வளவு சீட்டு முதல்ல பிரிக்க போகிறோம், அப்புறம் எந்தெந்த தொகுதின்னு பிரிக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன் 210 தொகுதி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எப்படிங்க முதல்ல சொல்ல முடியும்? முன்கூட்டியே சொல்ல முடியாதுல்ல. ஒரு சிலவற்றை தான் சொல்ல முடியும். அப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லாத போயிடும். தேர்தல் என்பது மக்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும். அது எல்லா மக்களிடத்திலையும் ஆழமாக பயந்து விட்டது. மாற்றுனா அதிமுக தான் ஆட்சிக்கு வரணுங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகும் 4 வருடம் 2 மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எவ்வளோ திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துருந்தோம் இந்த மாவட்டமே சாட்சி. தமிழ் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் கொடுத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை. தினந்தோறும் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க, தினம் ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பேரோட அன்றைய தினம் அவருடைய நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பேர் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, ஒரு குழு போடுவாங்க, அதுக்கு ஒரு தலைவர் போடுவாங்க, அதோட விட்டுருவாங்க. 52 குழு போட்டிருக்காங்க சார். 52 குழு என்னென்ன பணியை மேற்கொள்ளுறதுன்னு வெள்ளேறி கேட்டால் இது வரைக்கும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.